ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் ஃப்ளேவர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான 5 வகையான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் ஸ்கூல் விட்டு களைச்சி போய் வர்ற உங்கள் செல்ல குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்நாக் வச்சு செஞ்சு கொடுங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நாம் பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பருப்பு வடை பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி அரை கப் அளவு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருப்பேன். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா வடை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு வராது. இனி இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இனி இதை கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1-2 முழு பருப்பு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஷேப் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டா சூப்பரான ஷேப் கிடச்சிரும். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வடைகளாக தட்டுறதுக்கு வராது. ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா வடைகளையுமே தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து வடையை பொரித்து எடுக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை ஹீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் ஒவ்வொரு வடையாக சேர்த்துடலாம். ஸோ ஒரே பேட்சில் நீங்கள் வந்து 4 to 5 வடையெல்லாம் போட்டு பொரித்து எடுக்கலாம். வடை ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. இந்த வடையை பொரித்து எடுக்கும்போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா வெளியில் நல்லா பொரியும், உள்ளே வேகாது. இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வடையை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட முறுமுறுப்பான பருப்பு வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம காரப்பொரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பொரியை வறுத்து எடுக்கிறதுக்காக ஒரு அகன்ற பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். 3 பெரிய பல் பூண்டை சதைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 கப் அளவு பொரியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக மாறுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும், கருகி போயிடாமல் பார்த்துக்கோங்க. செக் பண்ணுறதுக்கு ஒரு பொரி எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இது நல்லா மொறுமொறுப்பாக வந்துருச்சு. இதை வந்து எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம், இல்லைனா அதே சூட்டில் இருந்து கருகி போயிடும். இப்போ இன்னொரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் 100 கிராம் அளவு நிலக்கடலை சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து இதில் ஒரு கை அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா மொறுமொறுப்பாக வர்றது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக மாறிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. இதை இனி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு ஒரு அகன்ற பவுல் எடுத்துக்கோங்க, அல்லது இது மாதிரி கடாய் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இனி இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொரியை சேர்த்துடலாம்.
இதுக்கு கூடவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நிலக்கடலை அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் அளவு காயப்பொடி சேர்த்துடலாம். வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. இனி இதை இந்த மாதிரி குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேர்த்த மசாலா பொடி எல்லாமே வந்து பொரியில் நல்லா பிடிக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு இதை கொடுக்குறதா இருந்தால் நம்ம சேர்த்த மிளகாய் தூளுக்கு பதிலாக கொஞ்சமாக சுகரை பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான காரப்பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வெங்காய வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அன்றைக்கி 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக நல்ல மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும்னா 2.5 கப் அளவு வரும். இதை வந்து இனி ஒரு அகன்ற பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு கூட தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்துலேருந்து நிறைய தண்ணி வெளியே வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அடியில் வந்து தண்ணி நிற்குது. இனி இதுக்கு கூட கடலை மாவு ஆட் பண்ணிடலாம். நான் அன்றைக்கி 6 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இதில் 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துலேருந்து வெளியே வந்த தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்னதாக ஒரு பால் மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பாலாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக சுவையாக இருக்கும். சூப்பரான வெங்காய வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சுகியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அன்றைக்கி அரை கப் அளவு பச்சை பயிரை 3 to 4 hours நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இனி இதை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு கூடவே ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி அரை கப் பச்சை பயிர் எடுத்துக்கிட்டோம், அதனால் அரை கப் அளவு தண்ணி சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். இதுக்கு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம குக்கரை மூடி மீடியம் ஹீட்டில் வச்சு 2 விசிலுக்கு வேக வச்சிடலாம். அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் அரை கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துடலாம். கரையிறதுக்காக 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பச்சை பயிர் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு வெந்தால் போதும், ரொம்ப வெந்து கழிஞ்சும் போயிடக்கூடாது. நம்ம சேர்த்த தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அடியில் தண்ணி இல்லை, நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ்வில் வச்சு அதை நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க.
இனி ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவோட மாய்ஸ்சர் போகிற அளவு வறுத்துக்கோங்க. இப்போ மாய்ஸ்சர் நல்லா போயிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பச்சை பயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்பேட்டுலா வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பச்சை பயிர் வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது, அதனால தான் இப்படி மசிக்க வருது. இனி இதுக்கு கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுடலாம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து உருண்டைகளாக பிடிக்க வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிறது வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி ரீச் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் அன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடாகிருக்கு. இனி இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு உருண்டை எடுத்து இந்த பேட்டரில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி டிப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். இது சீக்கிரமே வெந்துடும், வேகிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது. இப்போ இது 2 பக்கம் வெந்ததும் வெளியே எடுத்துடலாம். சுவையான சுகியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெதுவடை பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி 1 கப் தோல் இல்லாத முழு உளுந்தை 3 to 4 hours தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனி இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து அதிகம் ஆகிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா வடை வந்து ஷேப் பண்ணுறதுக்கு வராது. இனி இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இதுக்கு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்குறேன். காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையை டிப் பண்ணிவிட்டு வடை தட்டுறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியில் தொட்டுட்டு நம்ம வந்து வடையாக உருண்டையை பிடிச்சோன்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கையை வந்து ஒரு வாட்டி தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வடைகளாக தட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விடுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வெந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுப்பான சுவையான உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்த 5 ரெசிபீஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.